வல் அஸ்ர் என்று சொன்னால் காலத்தின் மீது சத்தியமாக. மார்க்க அறிஞர்கள் இதற்கு பெரும்பாலான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வசனத்துல நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், சத்தியம் செய்யக்கூடிய ஒரு முறை என்பது எந்த ஒரு பொருள் மீதும் யாருமே சத்தியம் செய்யக்கூடாது. அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அல்லாஹ் குர்ஆனிலே யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், இந்த கண்ணியமிக்க இந்த குர்ஆன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி குர்ஆன் மீது சத்தியம் பண்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நாம என்ன செய்யக்கூடாது? குர்ஆன் மீது சத்தியமாக. நிறைய பேர் சொல்றாங்க குர்ஆன் மீது சத்தியமாக, பள்ளிவாசல் மீது சத்தியமாக அப்படின்ட்டு பெரும்பாலான விஷயங்கள் மீது சத்தியமிட்டு பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சத்தியம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இது அனுமதி இருக்கிறது. அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்வான். வஷம்சி வஸுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகல் மீது சத்தியமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11 விஷயங்கள் பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சூரத்து ஷம்ஸ்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக, இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும்பாலான விஷயங்கள் வைத்து சத்தியம் செய்கிறான். அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த சூராவுடைய ஆரம்ப வசனம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான்.